கருப்புல இருந்து 1 கிலோ கொடுங்க. அண்ணே அப்பா வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்காரு? முட்டியில் ஜவ்வு விட்டுக்குன்னு சொன்னாங்க. அதான் உளுந்து கஞ்சி கொடுத்து உடம்பு தேத்தானு ஜாமான் வாங்கினேன். அப்படியாண்ணே? சரி நான் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. அண்ணே 110 ரூபாச்சுண்ணே. இந்தா. அண்ணே அப்புறம் அப்பாவை நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிங்கண்ணே. அட எங்கப்பா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் பணத்திலே குறியா இருக்கானவோ. உங்களை மாதிரி மல்லிகடை வச்சுருந்தா பரவாயில்ல, எங்க போல அப்படியா? அண்ணே நான் உனக்கு கேட்கன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. உங்கள் மாதம் எவ்வளோண்ணே? 25,000 ரூபாப்பா. எங்கேயாச்சும் மல்லிகை கடை வச்சிருங்க. மாதம் 30,000 40,000 சம்பாதிச்சு எவனா சொல்லி கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் தொழில் அப்படி. இங்கே எவ்வளோ போடணும்னு எங்களுக்கு தெரியாது, இதுலேருந்து எவ்வளோ எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் அந்த கல்லாப்பட்டி தான் தெரியும். சரக்கு வாங்கினாலும் இருந்தால் எடுக்கணும், வீட்டில் விசேஷனாலும் இருந்தால் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 ரூபா லாபம் சம்பாதிச்சாலும் வைங்களேன், ஊருக்காரன் எவனோ கடை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுவான். அது அதிலே போயிடும். நீங்கள் மாதம் 2 நாள் லீவ் போட்டால் மாதம் வந்து சம்பளம் வந்துடுனேன். ஆனால் நாங்கள் 2 நாள் லீவ் போட்டு வைங்களேன், எங்கள் வருமானமே போயிடும். இது எதுவுமே தெரியாமல் உனக்கு என்னப்பா கடை வச்சிருக்க நல்லா சம்பாதிக்கன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க. எங்கள் பொழப்பு எங்களுக்கு தானே தெரியும். சாரி. பரவாயில்ல. ஆச்சி மசாலா வழங்கும் சாலினி ஸ்டோர்ஸ் டேஸ்டி பார்ட்னர் உங்கள் ஸ்கீ ஐஸ்கிரீம் பவர்ட் பை சன்லைன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.